ஹலோ ஆல். இந்த ப்ராப்ளம் இப்போ வீடியோ பாஸ் பண்ணி ப்ராப்ளம் படிச்சுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a car of mass m is accelerating on a level smooth road under the action of a single force. பவர் டெலிவரி கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெலாசிட்டி ஆஃப் த காரோட இன்ஸ்டன்ட் v அப்படிங்கும்போது அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் டபுள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பவரை இப்போ நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸில் எழுதணும். பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். அந்த ஒர்க் என்ன எழுதலாம்? எஃப்எஸ் பை டி பேசிக்லேருந்து எடுக்கிறேன் அண்டு எஃப்வி. கரெக்டா? சரி, இப்போ பவரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸில் சொல்லணும். ஆக்சலரேஷன்லாம் இங்கே எதுவும் இல்லை, அதனால நம்ம அந்த டேர்மை மாற்றி ஆகணும். எம்ஏ இன்ட்டு வி. இந்த ஏவை என்ன எழுதலான்னு பார்த்தீங்கன்னா டிவி பை டிடின்னு எழுதலாம். இந்த வி அப்படியே இருக்கட்டும். அப்புறம் இந்த டிவி பை டிடி இருக்குல்ல, இந்த டேர்மோட டிஎக்ஸ் பை டிஎக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த வி அப்படியே இருக்கட்டும். இந்த டிஎக்ஸ் பை டிடி என்ன எழுதலாம்? வெலாசிட்டின்னு எழுதலாமா? ஸோ டிவி பை டிஎக்ஸ். நான் இந்த dx by dt தான் வெலாசிட்டி எழுதுறேன். ஆல்ரெடி ஒரு v இருக்கு, அதனால அது v ஸ்கொயர் எழுதியாச்சு. இப்போ பவரை டிஸ்டன்ஸ் வெலாசிட்டியில் கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? எஸ். அப்போ dx லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வந்துருங்க. இந்த பவரை ரைட் சைடு டினாமினேட்டரில் கொண்டு போயிட்டீங்கன்னா v ஸ்கொயர் டிவி. நான் இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு கேட்கும்போது நான் இன்டகிரேட் தான் பண்ணணும். dx இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ். கரெக்டா? எஸ். வெலாசிட்டி என்ன ஆகணும்? விலேருந்து இப்போ டபுள் ஆகணும். அப்போ m பை பிங்கிறது கான்ஸ்டன்ட். ஏன்னா கான்ஸ்டன்ட் பவர்னு கொடுத்துருக்காங்க, அதனால அதையும் நீங்கள் வெளியில் எடுத்துடணும். வி ஸ்கொயர் டிவி. சரி, m பை பி வி ஸ்கொயர் டிவி இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? வி கியூப் பை 3ன்னு வருமா? பக்கா. லிமிட் என்ன? 0 to 2v. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் பை 3p. 3யை வெளியில் எடுத்துருங்க, இன்டகிரேட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2v த ஹோல் கியூப்னு போட்டிங்கன்னா 8v கியூப் மைனஸ் v கியூப். ஸோ த ஆன்சர் இஸ் 7mv cube by 3p. ஸோ இது பவரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸில் எழுதுகிற ஒரு மெத்தடுன்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் வந்துட்டு மாசு கூட சேஞ்ச் ஆகலாம். இப்படி கூட உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைமை பொறுத்து மாசும் சேஞ்ச் ஆகும், டைமை பொறுத்து டிஸ்டன்ஸும் சேஞ்ச் ஆகும். நம்ம மாற்றி எழுதிக்கணும். ஸோ இந்த சம்முக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.